Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு grocery shopping and meal prep video பார்க்கலாமா? ஆக்சுவலாக கைஸ் இது கொஞ்சம் பழைய வீடியோ 2nd of May எடுத்தது. எனக்கு வந்து இது அப்லோட் பண்ண கிடைக்கல, நான் மறந்துட்டேன். ஸோ நார்மலாக வந்து அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா நாங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து கேல்ஸில் ட்ரை ரேஷன்ஸ் வாங்குவோம். ட்ரை ரேஷன்ஸ் மீன்ஸ் மில்க் பவுடர், ரைஸ், தால், சோயா மீட், என்னது பட்டர், சீஸ், அந்த மாதிரி தேவையான மந்த்துக்கு தேவையான எல்லாத்தையும் ஒரே வாங்கிடுவோம். அண்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து நாங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் வாங்குவோம். ஸோ இது வந்து செகண்ட் எடுத்தது. அண்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ், என்னென்ன தேவை, லாண்ட்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அன்றைக்கி வாங்கிடுவோம். ஸோ இதுதான் நார்மலாக நாங்கள் அன்றைக்கி வாங்கினது. ஷாம்பூலேருந்து டீ, யோகட் அந்த மாதிரியெல்லாம். இது வந்து நான் பெட்டாவில் வாங்கின ஒரு காப்பேட். அது வந்து 1000 rupees தான். அப்புறம் இது 2 மக் வாங்கியிருந்தேன். இதுவும் பெட்டாவில் தான் வாங்கினேன். எங்கே வாங்கினேன்னா வந்து கமர்ஷியல் பேங்க் கிட்ட பக்கத்தில் ஒரு ஸ்டால் ஒன்று இருக்குது, அதில் வாங்கினேன். அண்ட் வந்து இது இன்னைக்கு சண்டே 19th Sunday May வந்து பண்ண க்ராசரி ஷாப்பிங்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். இந்த வீக்குக்கான மீல் ப்ரெப் அண்ட் வந்து என்னென்ன வெஜிடபிள்ஸ் வாங்கியிருக்கேன் அதை தான் நான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீக்கு மெனு வந்து சலாட்ஸ். லாஸ்ட் வீக் வந்து வேறு மாதிரி வச்சுருந்தேன். ஃபர்ஸ்ட் வீக் வந்து சாலட் இருந்துச்சு. ஸோ இந்த வீக் அகெயின் சாலட். ஏன்னா அது கொஞ்சம் ப்ரோட்டீன் வந்து கொஞ்சம் கூடயா இருக்குங்கிறதால. க்ரீன் பீஸ் பாருங்கள், கொஞ்சம் க்ரீனே இல்லாமல் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம கடையில் பாயில் பண்ணி வாங்குறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனாக இருக்கும், என்னென்னா டை தான். ஸோ அதனால் நான் இந்த பையனை வந்து வாங்கிட்டு வந்து ஊற வச்சுருந்தேன். ஒரு 4-5 hours ஊற வச்சுருந்தேன். ஏன்னா அதுவே போதுமாக இருந்துச்சு. அது ஊற வச்சு ப்ரெஷர் குக்கரில் போட்டு அடுப்பில் வச்சுட்டேன். அண்ட் வந்து சலடுக்கு வந்து ரெட் பீன்ஸ் அண்ட் சிக்பி ரெண்டும் எடுத்திருக்கேன். தேவையான எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எல்லாம் செஞ்சு வச்சாச்சு. ஸோ மீல் ப்ரெப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். சிக்கன் வந்து யூஸ்வலான மேரினேஷனில் வச்சுருக்கேன். இது வந்து சலடுக்கு அண்ட் இது வந்து கிரேவி வைக்கிறதுக்கு. நார்மலாக வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக என்ன ஆட் பண்ணியிருப்பேன்னா சோயா சாஸ் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ சலட்டே வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம். நான் கொஞ்சம் ஆயில் இந்த பையனும் கூடவே போட்டிருக்கேன். ஏன்னா அதை நான் அந்த ஆயிலை யூஸ் பண்ணியே வந்து நான் கறிக்கு பண்ணிடுவேன். ஸோ பை த அந்த டைமில் வந்து கிரீன் பீஸ் வந்து வெந்துட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் கடலையை பிடிக்கிட்டேன். லாஸ்ட் டைம் வந்து நான் கடலையும், அதாவது லாஸ்ட் வீக் நான் அது வீடியோ பிடிக்கல. லாஸ்ட் வீக் வந்து கடலையும் ரெட் பீன்ஸ் ரெண்டே ஒன்றா போட்டனால கடலைலாம் ரெட் கலர் ஆகிடுச்சு. ஸோ இந்த பையனும் தனித்தனியாகவே எல்லாத்தையும் வந்து வேக வச்சு கொள்கிறேன். ஸோ ப்ரெஷர் குக்கர் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம். இது ரொம்ப பழைய ப்ரெஷர் குக்கர், பட் ஸ்டில் நல்லா தான் இருக்குது, இஷ்யூ ஒன்றும் இல்லை. ஸோ சிக்கன் கிரேவி ரெசிபி பார்த்துக்கலாமா? சிக்கன் ஃப்ரை பண்ண ஆயிலே வந்து நான் அதுக்கு யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இதை நான் வச்சுக்கொள்ள இல்லாது, இதுக்கே யூஸ் பண்ணிட்டா நல்லது. ஸோ கொஞ்சம் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 4 இல்லாட்டி 5 பல்லு கார்லிக் அதை வந்து போட்டு அது கொஞ்சம் ஃப்ரை ஆகிற நேரம் கருவேப்பிலையும் ஒரு ரம்பை துண்டுன்னு போட்டுக்கொள்ளுங்க. அது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, நான் கார்லிக் கொஞ்சம் கூடவே போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு கார்லிக் ஸ்மெல் கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்கும்னால நான் கார்லிக் கொஞ்சம் கூடவே போட்டிருக்கேன். நான் நியர்லி ஒரு 8-9 பல்லுமே போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவை மாதிரி போட்டுக்கோங்க. அண்ட் வந்து நான் இதுக்கு அப்படியே வந்து வெங்காயம் போட்டுக்கொள்கிறேன். அப்படியே 2 பச்சை கொச்சக்காய் போட்டிருக்கேன். அதுவும் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிட்டு நல்லா வதங்க விட்டிங்கன்னா அது ஈஸியாக சீக்கிரமாக வதங்கிடும். இதை வந்து நாங்கள் அரைக்கத்தான் போகிறோம். இதை அரைச்சி வந்து பேஸ்ட்டாக ஆட் பண்ண போகிறேன். அப்போ தான் கொஞ்சம் கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நாங்கள் அதில் மில்கோ க்ரீமோ கர்ட் எதுவுமே நாங்கள் வந்து ஆட் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா அது மீல் ப்ரெப்னால கொஞ்சம் ஒரு 4-5 days வச்சுக்கணுங்கிறதுனால நான் வந்து எந்த மில்க் ஐட்டமும் நான் வந்து யூஸ் பண்ணலை. ஸோ அதனால தான் அரைச்சி எடுக்கிறோம். அரைச்சி எடுத்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. ஒரு பெரிய தக்காளி ஒன்று எடுத்து வெட்டி வச்சுருந்தேன். அதையும் வந்து நான் அதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து அதை கிரைண்ட் பண்ணணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், இல்லாட்டி பச்சையாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நல்லா மசிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இதை வந்து கிரைண்ட் பண்ணிக்கொள்ளலாம். சூடாக கிரைண்ட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் நேரம் வச்சு கிரைண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை நாங்கள் வந்து கிரைண்டர் ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் அதே பேனில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி அதில் வந்து நாங்கள் மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை வந்து சேர்த்துக்கொள்ளலாம். அந்த சிக்கன் வந்து ஆல்மோஸ்ட் நான் நினைக்கிறேன் வந்து ஒரு 4 hours கிட்ட மேரினேட் ஆகியிருக்கும். கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த ஆயிலில் கொஞ்சம் தண்ணி விடுங்க. சிக்கன் ஆட்டோவாக தண்ணி விடும். அந்த கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம்
நல்லா வாட்டர் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நல்லா வேகணும். அரை வேவியலாக இருந்தால் வந்து மிச்ச நாள் வச்சுக்கொள்ள கஷ்டம். நல்லா வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விடுங்க. லாஸ்ட் டைம் வந்து கிரேவி கொஞ்சம் போதாமல் போயிடுச்சு. அதனால வந்து நான் இந்த டைம் கொஞ்சம் நல்லா கிரேவி இருக்கட்டும்ங்கிறதுக்காக நல்லாவே தண்ணி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க. அந்த கேப்பில் வந்து இந்த கிரைண்டரில் வச்சு போட்டதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா லம்ஸ் இல்லாமல் நல்லா கிரைண்ட் பண்ணால் தான் வந்து கறினால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் ஃபுல்லாக எல்லாம் மிக்ஸ் ஆகி. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன ஸ்பைசஸ் தேவைன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதனால ஆட் பண்ணிக்கோங்க. நான் அது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மசாலாத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கொஞ்சம் பெப்பர் தூளும் நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஆனியன் எல்லாம் வதக்குனீங்க தானே, அந்த டைமில் வேணாலும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கொள்ளலாம். எனக்கு வந்து அந்த டைமில் எவ்வளோ ஆட் பண்ணால் எனக்கு இதுக்கு போதும் அப்படிங்கிறது தெரியாதனால தான் நான் வந்து இப்போ ஆட் பண்ணுறேன். அப்போ எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுனால நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த ஸ்பைஸ் எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகுனா தான் வந்து நல்லா குக் ஆகும். இல்லாட்டி சிக்கனுக்குள்ளே வந்து அங்கேயும் போயிட்டு ஸ்டே ஆகிரும் திட்டா. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் நான் வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். என்னையை பொறுத்த வரைக்கும் குக்கிங்கிறது வந்து உங்களோட இஷ்டம் தான். உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிட பிடிக்கும், உங்களுக்கு என்ன டிஷ் பிடிக்குங்கிறது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. அண்ட் வந்து டெய்லி குக் நான் பண்ண மாட்டேன் மோஸ்ட்லி. அண்ட் எனக்கு இப்படி ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது கொஞ்சம் கிரேவியெல்லாம் நல்லா பண்ணுறதுனால தான் பிடிக்கும். ஏன்னா ஆல்சோ மீல் ப்ரெப் பண்ணுறக்குள்ள அது ஒரே டிஷ்ஷு 3 நாளைக்கு 4 நாளைக்கு சாப்பிடணுங்கிற நேரம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தால் தான் அது எங்களுக்கு சாப்பிட்டுப்படுவோம். அண்ட் வந்து நான் ஆல்சோ இதில் வந்து கொஞ்சம் சோயா சாஸ் அண்ட் வந்து கொஞ்சம் லெமன் ஜூஸ் அண்ட் வந்து கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக லைட் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு இந்த பதம் போதும். இன்னும் கொஞ்சம் 2 மினிட்ஸ் மாதிரி இதாக இருந்ததுக்கப்புறம் நான் அதை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. அஜினோமோட்டோ எந்த ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுற எந்த ஒரு திங்ஸும் இல்லாமல் வந்து நீங்கள் வந்து குயிக்காக ரொம்ப ஈஸியான ஸ்டெப் வேறு தான். ஸோ குயிக்காக உங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து சலாட் ட்ரெஸ்ஸிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பேசிக்கான இதை நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன். இது வந்து அன்ஸ்வீட் அண்ட் யோகட். ஸோ நான் லாஸ்ட் டைம் வந்து லோ ஃபேட் யோகட் வாங்கினேன். அது வந்து ஸ்வீட் அண்ட் கொஞ்சம் இனிப்பாக இருந்துச்சு. இது வந்து அன்ஸ்வீட் அண்ட் இதுவும் லோ ஃபேட் தான். இது ஹைலாண்டில் லாஸ்ட்டாக வாங்கினது வந்து ஆங்கரோட. ஸோ இதுக்கு வந்து சால்ட் போட நான் மறந்துட்டேன். ஸோ நான் கொஞ்சம் அதுக்கப்புறமா சால்ட் போட்டுக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 லெமன், கொஞ்சமாக சால்ட் ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸி. நிறைய பேர் இதில் நிறைய விஷயம் ஆட் பண்ணுவாங்க. ஆயிலாக தான் ஆட் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தான் இது வெயிட் லாஸில் இருக்கிறதுனால நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் அது எதுவுமே ஆட் பண்ணிக்கொள்ளாமல் பேசிக்கானது கொஞ்சம் சாப்பிட கொஞ்சம் டேஸ்ட்டை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி மட்டும் நான் வந்து இதை செஞ்சு கொள்கிறேன். ஈஸியாக ஒரு பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிட்டு மார்னிங் உங்களுக்கு சலாடுக்கு தேவைங்கிற நேரம் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. சலாடில் டிரெக்டாக வந்து மீல் ப்ரிப் பண்ணக்குள்ளேயே போட்டு வைக்க வேணாம், அப்போ அது கெட்டு போயிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து வெஜிடபிள்ஸ் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் இதுலேயே நான் இந்த கோகோனட் மில்க் எதுவும் ஆட் பண்ண போகிறது இல்லை. ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கரி லீவ்ஸும் ரம்பர் துண்டும் ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கோகோனட் மில்க் ஆட் பண்ணாமல் செஞ்சால் தான் உங்களுக்கு வந்து இதில் வச்சு கொள்ளலாம். ஃப்ரிட்ஜில் ஒரு 4-5 டேஸ்க்கு. இல்லாட்டி வந்து நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ ஒரு 2-3 டேஸ் போகிற நேரம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்மெல், அப்புறம் வந்து அந்த கிரேவி வந்து கொஞ்சம் ஸ்டிக்கி ஆகிற மாதிரி அந்த மாதிரி ஆக தொடங்கிடும். ஸோ நான் வெஜிடபிள் கிரேவிக்கு எந்த ஒரு கார்லிக் அது மாதிரி எதுவும் நான் யூஸ் பண்ணலை. நான் நார்மலாக எப்படி யூஸ் பண்ணுறது இல்லை. உங்களுக்கு வேணும் நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வதங்குறதுக்கு சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அண்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் இருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். நாங்கள் 1 by 1 எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஃபஸ்ட்டுக்கு நான் வந்து க்ரீன் பீஸ் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அண்ட் ஆல்சோ அப்படியே வந்து கேபேஜ், கேரட் அண்ட் வந்து பொட்டேட்டோஸ் கொஞ்சமும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஆயிலே நல்லா வதங்கட்டும். ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் வாட்டரில் போட்டு வேக வைக்கிறதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டுக்கு ஆயிலில் வந்து நல்லா வேகட்டும். ஆயில் எல்லா இடத்தும் படுற மாதிரிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஈவனாக வேகும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக ஸ்டீமில் வேகிறதுக்காக ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு வந்து மூடி போட்டு மூடி வச்சுருங்க.
அண்ட் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டர்மரிக் பவுடர், ஒரு 2 டீஸ்பூன் வந்து மசாலா பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேணுன்னா வந்து கொஞ்சம் சில்லி பவுடர் போடுங்க, நான் கொஞ்சமாக போட்டுக்கொள்கிறேன். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வாட்டர் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டுக்கு வந்து நல்லா எல்லா மசாலாவும் எல்லா வெஜிடபிள்ஸ்லையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் ஆட் பண்ணி கொள்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணி கொள்ளுங்கள். நான் வந்து நல்லாவே ஆட் பண்ணி கொள்கிறேன், எனக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் பாருங்கள் வந்து நல்லா ஒரு 10-15 மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் கிழங்கு வந்து பாருங்கள், கிழங்கு வந்து ஃபஸ்ட்டுக்கு வெந்துட்டான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். சால்ட் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் லாஸ்ட்டாக பார்த்துட்டு தான் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தட்ஸ் ஆல்சோ இனஃப். ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க சலாடை வந்து மேக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கியூக்கம்பர் வந்து நான் செப்பரேட்டாக வைக்கிறேன், இல்லாட்டி வந்து அது கொஞ்சம் தண்ணி ஊறுற தன்மை கூடனால அது வந்து கெட்டு போயிடும், அதனால் அது வேறையாக வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஈக்குவல் பார்ட்ஸ் வந்து நான் 4 பாஸ்கெட்ஸ் எடுத்திருக்கேன். 4 பாஸ்கெட்லேயும் ஈக்குவல் பார்ட்ஸாக வந்து கேரட்ஸ், அப்புறம் வந்து டொமேட்டோ, அப்புறம் வந்து ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு நீங்கள் என்னென்ன வேணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். கேபேஜ், லெட்யூஸ் அது மாதிரி எது வேணாலும். நான் அதில் சாப்பிட மாட்டேன் பெருசாக, அதனால நாங்கள் அதை ஆட் பண்ணலை. ஸோ நான் இதில் வந்து கார்ன் வேணாலும் ஆட் பண்ணிக்கொள்ளலாம், எந்த பீன்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம், எந்த கிரெயின்ஸ்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். நாங்கள் வந்து இதே எங்களுக்கு போதும், இதே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்றோம், பழக்கம் இல்லை அதனால. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எது ஓகேவோ நீங்கள் அது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. பேசிக் விஷயம் தான், சிம்பிளாக தான் இருக்கும். சிக்கன் ஆட் பண்ண ரீசனும் அதுதான், கொஞ்சம் டேஸ்டியாக இருக்குங்கிறதுக்காக. நீங்கள் அது உங்களுக்கு சிலவங்க வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ ஆட் பண்ணுவாங்க, சிலவங்க வந்து ஃபிஷ் வந்து ஆட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இது வேணும். சிலவங்க வந்து பாயில்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே இல்லை, உங்களுக்கு எப்படி சாப்பிட தோணுமோ அண்ட் ஒரு 4 நாளைக்கு வச்சுக்கொள்ளும் மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுவே போதும். சலாட் ட்ரெஸ்ஸிங்கும் அதே மாதிரி தான், உங்களுக்கு எது சிம்பிளாக எழுமோ அது எங்களுக்கு அஃபோர்டபுளாக இருந்ததோ நீங்கள் அதை மேக் பண்ணிக்கோங்க. இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணுங்கிறது இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணலான்னு எனக்கு ஒரு ஐடியா இல்லை. நான் சப்பாத்தி ஃப்ளப்ஸ் மாதிரி ஏதாவது பண்ணலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் உங்களோட ஐடியா ஏதாவது இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீக்கில் வந்து கொஞ்சம் ஹாலிடேஸ் இருக்கனால வந்து நான் ஒரு 4 நாளைக்கு தான் செஞ்சு கொள்கிறேன். ஸோ இது வந்துட்டு எனக்கு போதும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படியுமே Thursday, Friday மாதிரி லீவ் இருக்குது. ஸோ இப்போ வந்து குக் பண்ண எல்லாத்தையும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொள்ளலாம். நீங்கள் வந்து எப்படி ஸ்டெரிலைஸ் பண்ணுறது, எப்படி வந்து குக் பண்ணுற மாதிரி எடுத்து வைக்கிறதுங்கிறது தான் வந்து யூடியூப்பில் பாருங்கள். இது வந்து ஆல்சோ வந்து ஜஸ்ட் ஒரு ஹாட் வாட்டரில் வந்து கொஞ்சம் முக்கி எடுத்துகிட்டு நல்லா கழுவி எடுத்தாலே நல்லா ட்ரை ஆக விட்டுட்டிங்கனாலே அது போதும். பட் வந்து கிளாஸ் ஜார் வந்து யூஸ் பண்ணுறது ப்ரிஃபரபிள். நான் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறேன். அண்டு ஏன்னா இது எவ்வளோ தூரத்துக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல, இப்போ தான் 3rd வீக் போகுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்ப்போம் என்ன மாதிரி இது ஓகேவா இல்லாட்டி இல்லை அங்கே ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா. அப்படிங்கிற நேரம் வந்து நாங்கள் கிளாஸ் ஜார்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுக்கு முதல்ல ஸ்டார்டிங்லேயே அதில் இன்வெஸ்ட் பண்ணி அது வந்து இல்லை இது ஒர்க் அவுட் ஆகாது, என்னோடய லைஃப் ஸ்டைலுக்கு இது செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து அது வேஸ்ட் ஆஃப் மணி ஆகிரும். அதனால் இன்னொரு யூஸ் பண்ண போகிறதும் இல்லை. ஸோ அதனால் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டுக்கு பிளாஸ்டிக் ஜார்ஸில் தான் பண்ணுறேன். பார்ப்போம் இன் ஃப்யூச்சர் வந்து இந்த மாதிரி அது சேஞ்ச் ஆகும்னு வில் சே. ஸோ ஒரு வழியாக மீல் ப்ரெப் முடிச்சுட்டு ஒரு நினைக்கிற மாதிரிக்கு ஒரு நான் 7க்கு மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 8:30 மாதிரி அது முடிஞ்சிருச்சு. 1.5 hour தான் எனக்கு ஆகிடுச்சு. தேங்க்ஃபுல் ப்ரெஷர் குக்கர், இல்லாட்டி அதில் தான் ரொம்ப டைம் கன்சியூம் ஆகியிருக்கும். ஸோ எல்லாத்தையும் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி வாங்கின ஃப்ரூட்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் வந்து இதே மாதிரி கட் பண்ணி வச்சுருவேன். இப்போ எனக்கு கிட்ஸ்க்கு வந்து ஈஸியாக அவங்க எடுத்து சாப்பிடுவாங்க. அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் த டே. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். See you, bye bye. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.